குட் ஈவினிங்க. வணக்கம் வணக்கம். சரி சொல்லுங்களேன், என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க? டிவி பார்க்கறது கம்மி பண்ணியிருக்கேன் மேம். அதுவாவே கம்மி பண்ண தோணுதா இல்ல கஷ்டப்பட்டு? தோணுது மேம். தோணுது. வெரி குட் வெரி குட். அப்புறம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு மேம். மத்த ஃபர்ஸ்ட் எல்லாம் நோட் புக்ஸ் எல்லாம் இன்கம்ப்ளீட்டா வரும். ஓகே ஓகே. ஆஃப்டர் தட் he finishes it in class. ஓகே ஓகே. சோ முதல்ல வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தது, இப்ப கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் முதல் சேஞ்சா நீங்க பாத்தீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க மேடம். ரொம்ப குறும்புன்னா எப்படி? நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஒரு 10%க்கு 5%ஏ கம்மியா இருக்கு. பேசி எல்லாம் எவ்வளவு நேரம் எடுத்து படிப்பீங்க? half an hour படிப்பேன் மேம் தமிழ்லாம். ஆனா இப்பெல்லாம் வந்து half an hour எடுக்கிறதே இல்ல மேம். எவ்வளவு நேரம் ஆகுது? 15 மினிட்ஸ்ல படிச்சிருவேன் மேம். 15 மினிட்ஸ் கம்மியா இருக்கு. நிறைய சேஞ்சஸ் இருக்கு மேம். நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. சுறுசுறுப்பா இருக்கிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அவன் பழக்கவழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு மேம். அதாவது பொறுப்புணர்ச்சின்னு சொல்லலாம். ஸ்லோ ரைட்டிங்னா ஒரு பேஜ் எழுதுறதுக்கு, ஷார்ட் நோட்ல ஒரு பேஜ் எழுதுறதுக்கு முதல்ல எவ்வளவு நேரம் பண்ணுவான்? 1 hour பண்ணுவான். இப்போ டியா கிளாஸுக்கு அப்புறமா இப்போ ஒரு 10 to 15 minutes. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தது? மேக்ஸ். பிடிக்காத சப்ஜெக்ட்? சோஷியல் சயின்ஸ். ஓகே. இப்போ சோஷியல் சயின்ஸ் பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு மேம் படிக்கிறதுக்கு. எந்த நேரத்துல எந்திரிச்சிருவான்? ஓகே. பொறுப்பு நிறைய வந்துருச்சு. அவனுடைய வேலையை வந்து அவன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு இருக்குது மேம். டியாக்கு அப்புறம் தான் அது நடந்துச்சா? நிஜமா 100% டியாக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அது மாதிரி அந்த வகுப்புல போய் என்னென்னலாம் கத்துக்கிறானோ அதை வந்து அவனுடைய தங்கைக்கும் சொல்லி தரான். இப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாப்பா, சத்தமா பேசக்கூடாது, நம்ம சாப்பிட்ட பிளேட் கூட நம்ம தான் போடணும், நீட்டா சாப்பிடணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லி தரான். கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு? கான்சென்ட்ரேஷன் சொல்றத கேக்குறான், புரிஞ்சுக்கிறான். ஓகே. என்ன சொன்னாலும் செய்யறான். அது வந்து வித்தியாசம் தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஓகே மேம். அப்புறம் கிரியேட்டிவிட்டியா எனக்கா நிறைய தோணுது மேம். ஓகே. முதல்ல என்னென்ன விஷயம்? கிரியேட்டிவிட்டியே இல்லையா? முதல்ல ஏதாவது கிரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க? லைட்டா தான் இருந்தது. இப்போ என்னென்னலாம் பண்ண தோணுது? இப்பெல்லாம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை செஞ்சு அதுல கிரியேட்டிவிட்டியா ஏதாச்சும் பண்றேன் மேம். அந்த மாதிரி எல்லாம் பண்றேன் மேம். ஓகே. உனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது, பண்ணணும்னு தோணுது. கொடுத்து சாப்பிடுற பழக்கலாம். அம்மா நீ எடுத்துக்கம்மா கொஞ்சம், அப்ப ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க தேங்க்யூமா ஜெஜாக்கெல்லாம் அப்படி அரபி அந்த ரெஸ்பெக்ட் பண்ற குணம். சண்டை போட்டுப்பாங்களா? சண்டை போட்டுப்பாங்க மேம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாப்பா தானம்மா பரவாயில்ல அடிச்சுக்கிறட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் விட்டு கொடுத்துறான். ஓகே. அந்த விட்டு கொடுக்கும் குணம் வந்து அதிகமா இருக்கு. புரியுது. மிஸ்ஸுக்கு யாராவது அர்ச்சனா கிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த மிஸ் சொல்லியிருக்காங்க? பயாலஜி மிஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? நல்ல மார்க் எடுக்கிறேன், நல்லா புரிஞ்சு படிக்கிறேன்னு சொன்னாங்க. அது எக்ஸாம் டைம் மட்டும் தான் படிப்பாங்க, வேற எந்த நேரத்துலயும் படிக்க மாட்டாங்க. அப்ப இப்ப வந்து என்ன பண்றான், வரைய தொடங்குறான், விளையாடுறான். அம்மா நான் சைக்கிளிங் போறேன், என்ன வேற கிளாஸ்ல சேர்த்து விடுங்க, பாஸ்கெட் பால் சேர்த்து விடுங்க, இப்படி அவனே கேட்க தொடங்குறான். மார்னிங் வந்து எப்பவுமே 7:30 தான் இருப்பான். இப்போ வந்து 6 o'clockலாம் என்ன ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. 6 o'clockலாம் எந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அவனை வந்து இந்த யோகா அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு துண்டை விரிச்சு அவனா பண்ணிக்கிறான். கோவமெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா பிடிவாதம் கம்மியா இருக்கு, கோபம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு வெளிப்படையா தெரியற விஷயம் அர்ச்சனா கிட்ட கோபம் கம்மியா இருக்கு. இப்ப கொஞ்சம் பேசுறா, தேங்க்யூ சொல்றா, ஏதாவது கேட்டா தேங்க்யூ. முதல்ல எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வரையறதுல, கிரியேட்டிவிட்டி வந்திருக்கு. ஃபர்ஸ்டே அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கா. அம்மா எக்ஸசைஸ் பண்றேன், இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணணும் நமக்கு சொல்லி கொடுக்குறா. ஓகே ஓகே. சரி, டியா மாதிரியான கிளாஸஸ் வந்து நம்ம சொசைட்டிக்கு தேவையான்னு சொல்லுங்க. கண்டிப்பா. டியா மாதிரியான வகுப்பு இல்லாமல் இருந்திருந்தா தீபஹரிஷ் பெருசாகும் போது என்ன மாதிரி இருந்திருப்பான்? மேம் அந்தமா தான் இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு மேம். இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல ஆசிரியரா தான் இருக்கேன். ஆனா என்னோட பையனுக்கு எப்படி கொண்டு வரணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ரெண்டு பேருமே. இப்ப நம்ம சொன்னா எப்படியும் அந்த குழந்தைங்க கேட்காதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு வகுப்பு வச்சுப்பா, அவங்க சொல்றது அத்தனையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறான், நல்லா கேட்டுக்கிறான், அதை நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சுக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னும் அனுப்பிச்சு விட்டோம்னா அவன் இன்னும் நிறைய பிளியண்ட் ஆவான். இன்னும் நிறைய விஷயம் அவனுக்கு என்னென்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியல. இப்போ ஒன்னொன்னா வந்து எங்களுக்கு வீட்டுல சொல்றப்ப பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நம்ம குழந்தைக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குதா, இவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு.